கடக ராசிக்கார அன்பர்களே, இது நாள் வரைக்குமே இந்த கடகராசிக்காரர்கள் இவருடைய குடும்பத்தார்கள் மேல பயங்கரமான அன்பையும் பாசத்தையும் முழுவதுமாக காமிப்பாங்க. முக்கியமா கடகராசிக்காரர்கள் லீவு, அதுவும் ஒரு பெண்ணாக கடகராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னா வேலைக்கு பயங்கரமா முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த பெண்ணாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, நிச்சயமா அதை எதிர்த்து நான் போராடுவேன் அப்படின்ற மாதிரி யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க செய்யக்கூடிய செயல் சரின்னு இவங்க நம்புறாங்க அப்படின்னாலே அந்த ஒரு விஷயத்துல எவ்வளவு போராடினாலும் சரிங்க, அதுல நான் வெற்றி பெற்றே காமிப்பேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா போராடக்கூடிய நபராக இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கடகராசிக்காரர்கள் பெண்களாக இருக்கும்போது பயங்கரமா உழைக்கக்கூடிய நபருங்க. ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்க மாட்டாங்க. வேலைக்கு போற இடத்துல விடுமுறை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லவும் மாட்டாங்க. இப்போ ஒரு நாள் இவங்களுடைய வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க, மதியம் வரைக்கும் லீவு போட்டுட்டு மதியத்துக்கு அப்புறம் வேலைக்கு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட ரொம்ப டெடிக்கேட்டான ஒரு பர்சன் தான் அது இந்த கடகராசிக்காரர்கள் தான். ஆண்களை பொறுத்த வரைக்குமே கடகராசினுடைய வாழ்க்கையில சோர்வு சோம்பல் எதுவுமே கிடையாதுங்க. இவர்கள் எல்லோருமே எல்லோ நேரத்திலையுமே ரொம்ப சுதாரிப்பாகவும் ரொம்ப முக்கியமான விஷயங்களை வேகமாக செஞ்சு முடிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க இந்த கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிருவாங்க. எப்படிப்பட்ட விஷயத்தையும் பார்த்து பயப்படவோ இல்லை கண் கழங்கியோ நிற்க மாட்டாங்க. வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி, முயற்சி எடுக்கலைன்னா நம்ம வாழ்க்கையில அங்கேயே தான் இருப்போம்ன்றத புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் சரிங்க, முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த கடகராசிக்காரர்கள். ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமாங்க, இவங்க என்னதான் கஷ்டப்பட்டு இவ்வளவு போராடி வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் ஜெயிக்கணும்னு எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்தாலும் இவர்களால வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் முன்னேற முடியலங்க. அதற்கு முக்கியமான காரணம் இவருடைய குடும்பத்தார்களையும் கூட வச்சுக்கலாம். இவங்களுடைய குடும்பத்தார்களே இவர்களை நிறைய விஷயங்கள்ல பழி வாங்கக்கூடிய நபராகவும் பழி வாங்கக்கூடிய எண்ணத்துல இருக்கக்கூடிய நபராக இருக்காங்க. இப்போ பாருங்களேன், நீங்களே சொல்லுங்க, யாராவது ஒரு குடும்பத்தார்கள் யாரையாவது பழி வாங்க நினைப்பாங்களா? தன்னுடைய அண்ணன், தன்னுடைய தம்பி, தன்னுடைய சொந்தக்கார, தன்னுடைய உறவுன்னு பார்க்கும்போது சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில மட்டும் அப்படி நடக்காதுங்க. இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களை பழி வாங்கணும், இவங்க நல்லாவே இருக்காது அப்படின்றதுக்காக இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்தார்கள் பல நாட்களாக விரோதத்தோடு நட்பாக பழகிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? விரோதம் இருக்கு, ஆனாலும் நண்பனாகவோ ஒரு சகோதரனாகவோ சகோதரியாகவோ நெருக்கமா பழகிக்கிட்டு தாங்க இருக்காங்க. முக்கியமா இந்த கடகராசிக்காரர்கள் ரொம்ப கடினமா உழைப்பாங்க நம்ம சொல்லியிருந்தோமா, இவங்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்குமே இவங்க கூட இருக்கக்கூடிய பல நபர்கள் இவங்க உழைக்கக்கூடிய செல்வத்தை ரொம்ப எளிமையா எனக்கு கடனா கொடுக்கியா, நான் அப்புறமா கொடுத்தேன் அப்படின்னு ரொம்ப எளிமையா சில வார்த்தைகளை சொல்லி காசு அப்படியே வாங்கிட்டு போயிருவாங்க. இவங்க இன்னைக்கு கொடுத்துருவாங்க, நாளைக்கு கொடுத்துருவாங்க, நாளைக்கு கொடுத்துருவாங்கன்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து கொடுத்த பணம்ன்றது இந்நாள் வரைக்கும் யார்கிட்ட இருந்தும் திருப்பி வந்ததா சரித்திரமே கிடையாதுன்னு தாங்க சொல்லணும். இப்படி வாழ்க்கையில பல நபர்கள்கிட்ட கடகராசிக்காரர்கள் ஏமாற்றப்பட்டு ஏமாற்றப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க இப்போ வரைக்கும். முக்கியமா வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கூட நண்பர்கள் இருப்பாங்க. அவங்களும் இவங்க கிட்ட காசுக்காக பழகிறது, காசு கிடைச்சதுக்கு அப்புறமா தூக்கி குப்பையில் எறிகிற மாதிரி எரியுதுன்னு பல விஷயங்களை செய்யதான் செய்றாங்க. இந்த நாள் வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கை இப்படிதாங்க நகருது. ஆனா இனி வரக்கூடிய குறுகிய காலத்துல மிகப்பெரிய மாற்றங்களை பார்க்க போகிறார்கள். முக்கியமா இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில எதெல்லாம் பிரச்சனையாகவும் கஷ்டங்களையும் துன்பத்தையும் கொடுத்துச்சோ அது அனைத்திற்குமான தீர்வுகளும் மாற்றங்களும் இனி வரக்கூடிய காலங்களில் தான் அமையும். எதை பார்த்து இந்த கடகராசிக்காரர்கள் பயந்து நின்னாங்களோ அது அனைத்திற்குமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பார்க்க முடியும். இனி தோல்வின்னு ஒண்ணு உங்களுடைய வாழ்க்கையில கிடையாதுங்க. உங்களை தோக்கடிக்கணும்னு நினைச்சா அவங்க தான் தோத்து போவாங்க. அப்படிப்பட்ட காலங்கள் என்பது வந்து விட்டுருச்சு இவங்களுடைய வாழ்க்கையில. சரி, இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறப்போகுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகுது என்பதை பற்றி சில தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கடக ராசிக்கார அன்பர்களே, நீங்க ஒரு சில இடங்கள்ல ரொம்பவே கடன் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த கடனை அடைக்க முடியாம அந்த கடனை அடைப்பதற்கு கடனுக்கு மேல கடன் வாங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தீங்க. அதாவது இவங்க வாங்கியிருக்கிறது ஒரு கடன் தான், ஆனா அந்த கடனை அடைக்கணுன்றதுக்காக அங்கங்கேயே கொஞ்சமா வாங்கி மறுபடியும் கடனாளியாக தான் ஆகிறாங்க. கடன் அடைச்சிட்டாங்க ஒரு இடத்துல, ஆனா மறுபடியும் கடனாளியாக தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் இந்த கடகராசிக்காரர்கள். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை என்பது ஒண்ணு இல்லாமலே போக போகுதுங்க. முழுக்க முழுக்க இவருடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கடன் பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்க போறதே கிடையாது. ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய அத்தனை கடன் பிரச்சனைகளும் முழுவதுமாக தீரப்போகுது நீ வரக்கூடிய காலங்கள்ல. கடகராசினுடைய வாழ்க்கையில சில நபர்கள்கிட்ட நிறையவே ஏமாந்துருக்காங்க. முக்கியமா ஒரு சில நபர்களை ரொம்ப நம்பி அவங்க என்ன சொன்னாலும் அவங்க என்ன கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுக்கக்கூடிய நபராக தான் இருந்தாங்க இவர்கள். இவங்க கிட்ட யாராச்சும் வந்து உதவின்னு கேட்டா போதும், ஓடிட்டு உதவி செய்வாங்க. மற்றவங்களாம் பார்ப்பாங்க, இவங்களுக்கு உதவி செஞ்சா நமக்கு ஏதாச்சும் லாபம் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க.
ஆனா இவர்கள் அப்படி கிடையாது. யார் வந்து உதவின்னு கேட்டாலும் ஏன் எதுக்கு அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. உதவி வேண்டுமா பா செஞ்சு தரேன் அப்படின்னு கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உதவி செய்வாங்க. ஆனா ரொம்ப நல்லவனா எவன் இருக்கானோ அவனை தானங்க எல்லாரும் அடிப்பாங்க. அது போலதாங்க இவர்களுடைய வாழ்க்கையில இவங்க ரொம்ப நல்லவங்களா இருந்துட்டாங்க. இதனாலேயே வாழ்க்கையில ஒருத்தன்ட்டையும் அடிவாங்க நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டிருக்காங்க. இப்ப வரைக்கும் ஒருத்தன்ட்டையும் அடி வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த கடகராசிக்காரர்கள். ஆனா இனி வரக்கூடிய குறுகிய காலங்களில் இந்த கடகராசியுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது தீர ஆரம்பிக்கும். இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்த எல்லா விஷயத்துக்குமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலங்களாகவும் இனி வரக்கூடிய காலங்கள் அமையும். நீங்க இதற்கு முன்பு எதெல்லாம் பார்த்து பயந்துகிட்டு இருந்தீங்களோ, எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கவே கூடாதுன்னு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ, அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி நடக்க போறது கிடையாதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா நல்லது நடக்கும். இல்ல கெட்டதுதான் நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா கெட்டதே நடக்கிற மாதிரி இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில. நீங்க இதற்கு முன்பு பல விஷயங்களை சோர்ந்து போயிருந்தீங்க. முக்கியமா சில விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில கடகராசினுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்குன்னு பார்த்தாங்க. ஆனா அதெல்லாமே கஷ்டத்தை கொடுத்துச்சு. இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வுகளை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளும் சரி, முடிவுகளிலும் சரி, இனி பயப்படவோ இல்ல பதட்டமோ இருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் சரி, அதுல ஒரு மாற்றமும் ஒரு முன்னேற்றத்தையும் நீங்க பார்க்க முடியும். இதற்கு முன்பு உங்களுக்கு துணையாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்க முயற்சிகள் எடுக்கும்போது யாருமே இருந்தது கிடையாது. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் சரிங்க, உங்களுக்கு துணையாக ஒருத்தராக வர ஆரம்பிப்பாங்க. நீங்க எப்படிப்பட்ட கஷ்டத்துல இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு துணையாக ஒவ்வொருத்தருமே வந்து நிற்பாங்க. இதற்கு முன்பு எல்லாம் நீங்க கஷ்டப்பட்டா எனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நபர்கள் எல்லோரும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு உதவியாக இருப்பாங்க. இவங்க வேலையில பல துரோகங்களை பார்த்திருக்காங்க. ஆனா இனி வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல துரோகங்கள் என்பது இல்லாமல் முழுவதுமாக நீங்க போகுது. இதற்கு முன்பு வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயம் நடந்ததில்லை. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல கடகராசியுடைய வாழ்க்கையில நடக்கும், நடந்தே தீரும். இதை தடுக்கணும்னு நினைச்சாலும் முடியாது. யாராச்சும் இதை தடுத்து நிறுத்தணும்னு முயற்சி பண்ணாலும் தோல்விகளை மட்டுமே தாங்க தட்டுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, கடகராசினுடைய வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில தினமும் சண்டை அடிதடி இப்படின்ற ஒரு வாழ்க்கையாகவே இருந்துச்சு. ஒரு நாள் நம்முடைய குடும்பத்துல சண்டை வந்தாலே நமக்கு ரொம்ப மனசு போட்டு வலிக்கும். ஆனா இவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சண்டை அடிதடி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை இருந்தா இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்படிப்பட்ட வாழ்க்கை மாறாதா 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 அப்படின்னு இவர்கள் அந்த கடவுளை பார்த்து கேட்காத நாட்கள் கிடையாது கடகராசிக்காரர்கள். ஆனா இனி வரக்கூடிய குறுகிய காலத்திலேயே இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த சண்டை சச்சரவுகள் என்பது முழுவதுமாக நீங்க ஆரம்பிக்கும். முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாரெல்லாம் இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுக்கு துரோகத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்தாங்களோ அவர்கள் முன்னாடி நீங்க உயர்ந்த ஒரு நபராகவும் வாழ்க்கையினுடைய வெற்றி பாதைக்கு செல்லக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பீங்க. இதற்கு முன்பு உங்களுக்கு யாரும் உதவியோ இல்ல எந்த ஒரு விஷயத்தையோ செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறுவதற்கு எதுவுமே செஞ்சது கிடையாது. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான உதவிகளை என்னன்ற தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான உதவிகளையும் செய்ய ஆரம்பிப்பாங்க. இது நாள் வரைக்குமே கடகராசனுடைய வாழ்க்கையில முக்கியமா இந்த ஒரு விஷயம் தாங்க பெரிய பிரச்சனை. உடல் சார்ந்த நோய், முக்கியமா கால் உபாதைகளும் சரி, உடம்புல மூட்டு தேய்மானம் போன்ற விஷயங்களும் சரி ரொம்ப இருந்து இவருடைய வாழ்க்கையில இவர்களை ஆட்டி படைச்சிச்சுன்னு தாங்க சொல்லணும். இது வந்து நீங்க முயற்சி பண்ணும்போது எல்லாமே மறுபடியுமே நாளுக்கு நாள் அந்த உடல் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்படிப்பட்ட விஷயத்துக்கு தீர்வே இல்லையன்ற மாதிரி இருந்தாங்க. சில நோய்கள் எல்லாம் இவங்களுக்கு ரீசன்ட் டைம்ல தான் தெரிய வந்திருக்கும், இந்த நோயினால இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கமே அப்படின்ற மாதிரி. இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு தீர்வே கிடைக்காதான்னு நீங்க போராடினீங்களே, அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட இனி வரக்கூடிய காலங்களில் கடகராசனுடைய வாழ்க்கையில மாற்றங்களையும் தீர்வுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இனி நீங்க எந்த ஒரு சூழ்நிலையும் சொல்றாங்க, இன்னைக்கு நாளைக்குன்னு இல்லைங்க, எப்பவும் நீங்க எதை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. யாரெல்லாம் உங்களை கேலி கிண்டல் பண்ணி அவமானப்படுத்தினாங்களோ அவர்கள் முன்பு நீங்க ஒரு சிறந்த நபராக இருப்பீங்க. யாரை பத்தியுமே நீங்க இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. கடகராசியுடைய சொர்க்க காலங்களாக தான் இனி அமையும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கண்ட கனவுகள் நிறைவேறும். உங்களை இதற்கு முன்பு கேலி கிண்டல் செஞ்ச நபர்கள் கூட உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. என்னடா இவனாடா இப்படி ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி பொறாமப்படுவாங்க. உங்களை பார்த்து இதற்கு முன்பு சில நபர்கள் கேலி கிண்டல் செஞ்சிருப்பாங்க. முக்கியமா சில நபர்களுக்கு எடுத்துக்காட்டா இந்த மாதிரி ஒரு ஊதாரி மாதிரி ஆயிடாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களை எடுத்துக்காட்டா காமிச்சிருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராசிக்காரர்களை எடுத்துக்காட்டா காமிப்பாங்க. இப்படிதாட்டா நீங்க இருக்கணும், இவனை மாதிரி ஆயிருங்கடா அப்படின்ற மாதிரி எல்லோருமே உங்களை பாராட்ட ஆரம்பிப்பாங்க. இதற்கு முன்பு பாராட்டுகள் என்பது உங்களுக்கு கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது.